ஹலோ பசங்களா! நம்ம இன்னைக்கு வந்து கேஸ்ல வச்சு ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்காம, ஈஸியா செய்ற மாரி ஒரு தக்காளி ஊறுகாய் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கங்க. நல்லா கழுவிட்டு, இந்த மாரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்கங்க. அதோட புளி எடுத்துக்கங்க. புளி வந்து நாரு, கொட்டை அதெல்லாம் இருந்தா எடுத்துட்டு, க்ளீன் பண்ண புளி போட்டுக்கங்க. உரிச்ச பூண்டு. அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் குடுக்குறேன். ஸ்க்ரீன்லேயும் குடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது வந்து கல்லுப்பு தான் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பூரா உப்பு இப்பயே போடணுன்னு கிடையாது. ஊறுகாய் செய்யும்போது உப்பு பத்தலைனாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வந்து ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இப்பயே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஊறட்டும். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி விட்டுருக்கும். அடியில் பாருங்கள் தண்ணி நிற்கிதா, இந்த மாதிரி இருக்கும். இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெயிலில் வந்து காய வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிளேட் எடுத்தேன். அந்த பிளேட்டு பத்தலை, அதனால் 2 பிளேட்டாக போட்டு காய வச்சேன். அப்போ தான் சீக்கிரம் காயும். அதனால தான் காய வைக்கும்போது அந்த அடியில் தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து தான் காய வைக்கணும். தண்ணியோடு சேர்த்து காய வச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். நல்லா நல்லா பரவலாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வெயிலில் வைங்க. நான் மொட்டை மாடியில் தான் கொண்டு போய் வச்சேன். நிறையா இருந்ததுனால 2 பிளேட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு தூசி, மண், குப்பை இதெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு பழைய துப்பட்டா இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இதனால் ஊறுகாய் வந்து க்ளீனாக இருக்கும். எனக்கு வந்து ஒரே நாளில் காயலை, அதனால் நான் செகண்ட் டேயும் அதே மாதிரி காய வச்சேன். அவ்வளோதான், நல்லா காஞ்சிச்சு. இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். காஞ்சி மொர அப்படி இல்லை, மொரன்னுலாம் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பிசு பிசுப்பாக தான் இருக்கணும். ரொம்ப வெயில் காலமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஒரு நாள்லேயே காஞ்சிடும். இதை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன், நிறையா இருந்ததுனால. கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு. சும்மா 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்தாலே போதும். இவ்வளோ நைஸாக அரைக்கணும்னு கிடையாது. கொரப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நைஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம அளவு எப்படின்னாக்கா, அந்த தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. அடுத்தது வறுத்து பொடிக்கிறதுக்கு வெந்தயம், கடுகு, சோம்பு வந்து பிடிச்சா மட்டும் போடுங்க. நாங்கள் சேர்த்துக்குவோம், அதனால் போடுறேன். இப்போ 2 கப்பு தக்காளினாக்கா 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு மிளகாத்தூள், வெல்லம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ வந்து கடுகு, வெந்தயம், சோம்பு இது 3த்தையும் சும்மா வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகிடக்கூடாது, செவந்தா போதும். சும்மா ஒரு 2 மினிட்ஸு பாருங்க. ரொம்பலாம் கலர் மாறக்கூடாது. லைட்டாக செவந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் அதையும் போட்டுருங்க. இப்போ வந்து அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கூட நீங்கள் கேப் விடவே கூடாது. உடனே தக்காளியை சேர்த்துடணும். ஏன்னா அந்த மிளகாத்தூள் வந்து கருகிடும். கருக விடக்கூடாது, டேஸ்ட் மாறிடும். அதனால் இம்மீடியட்டாக நீங்கள் அந்த தக்காளி தொக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது அதில் வந்து கலந்துடணும். கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ எண்ணெய் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது அது நீங்கள் கிண்ட கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். இதுவே நீங்கள் வெயிலில் காய வைக்காமல் பச்சை தக்காளியில இதே மாதிரியே பண்ணலாம். நான் என்ன சொன்னேனோ அந்த வெயிலில் வைக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். ஆனால் அப்படி செய்யும்போது என்ன ஆகுனாக்கா அப்படியே தண்ணியாக இருக்கும். இந்த எண்ணெய் சட்டி ஃபுல்லாக தக்காளி இருக்கும். நான் சொன்ன அளவுக்கு அது சுண்டுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். இப்போ வந்து என்ன ஆகுனா அடுப்பை சுற்றி தெறிக்கும். தக்காளி ஊறுகாய் பண்ணவங்களுக்கு தெரியும். அடுப்பு பின்னாடி இருக்கிற செவுரு இது எல்லாமே தெரிச்சிடும். அது இல்லாமல் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். இப்போ கேஸுக்கு வேறு டிமாண்டாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு வந்து காரம் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெல்லம், அதுவும் போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. 10 மினிட்ஸ் ஆனோடனே உங்களுக்கு இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இருந்தாலும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்ருக்கேன். மொத்தம் எனக்கு வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. 15 மினிட்ஸில் உங்களுக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் ஒட்டாமல் இந்த ஓரத்துலலாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு கிண்டுனா போதும். இது வந்து கொஞ்சம் நாளாக நாளாக லைட்டாக ஒரு லூஸ் கொடுக்கும். அதனால இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நம்ம நுணுக்கி வச்ச பொடியையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லா பொடியும் நான் கலந்துட்டு நான் சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கலந்துடலாம். கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஒரு 10-15 மினிட்ஸில் எவ்வளோ ட்ரையாக கிடச்சிருக்கு பாருங்கள். இல்லைன்னா அது பாட்டுக்கு தலக்கு புலக்குன்னு கொதிச்சுட்டு எங்கே பார்த்தாலும் தெரிச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி விடுங்க. ஏன்னா அந்த நல்லெண்ணெயோட அந்த பச்சை நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் அப்படி செய்கிறோம். நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெடாது. இது வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து முள்ளங்கி சப்பாத்தி பண்ணியிருக்கேன். தயிரும் இந்த தக்காளி ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலு பரோட்டாவுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.